அந்தரிதாஸ் அவர்கள்ட்ட இப்போ மோடி அவர்களுடைய ரோட் ஷோ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நேத்து கூட ராஜ்நாத் சிங் அவர்களுடைய அந்த ரோட் ஷோ நடந்தது. ஸ்மிருதி இரானி அவர்கள் பிரச்சாரம் பண்றாங்க. தேசிய தலைவர்கள் படையெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. அப்ப பாஜக அப்படிங்கிறது அடுத்து இங்க தமிழ்நாட்டுல களம் காண வேண்டும் எப்படியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முனைப்பில் முழு மூச்சுல இறங்கியிருக்காங்களா? அதற்கான பயன் கண்டிப்பா இருக்குமா? மரியாதைக்குரிய மோடி அவர்களுடைய சென்னை ரோட் ஷோ வாக்குகளாக மாறுமான்றது தான் நம்முடைய தலைப்பாக இருக்கிறது. ரோட் ஷோ மாத்திரமல்ல, ஜார்ஜியோ அர்மானியோ கோட் போட்டுக்கிட்டு ரேஞ்சர் ரோவர் காரில் கென்னத் கோலி ஷூ போட்டுக்கிட்டு கூப்பர் விஷன் கண்ணாடியை சரி பண்ணிக்கிட்டு ஸ்விஸ்ஸினுடைய மூவாடா வாட்சை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃபேஷன் ஷோ நடத்தினாலும் அது முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை முடியாது. பத்ரியன் அவர்கள் சொன்னார்கள், சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. நான் அதை மறுக்கலை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வருகிறார், 7வது முறையும் வருகிறாரே தவிர ஏதாவது தருகிறாரான்னு சொன்னால் கிடையாது. புயலால் பாதிக்கப்பட்ட பொழுது கூட தரல. டிசம்பர் 6 மிக்ஜாம் புயல் வந்தது. அடுத்த நாள் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்தார். அவர் பார்த்துட்டு 650 கோடி ரூபாய் மாநகர தடுப்பு வெள்ள தடுப்பு நிவாரணத்துக்காக கொடுப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டார். அதுக்கு பிறகு 12ஆம் தேதி வந்தது. 12ஆம் தேதி ஆய்வுக்குழு வந்தது. அதுக்கு பிறகு 22ஆம் தேதி நிர்மலா அம்மா வந்தாங்க. அவங்க அவங்களுக்கு அனுதாபம் 10 பேர் இறந்துட்டாங்களா அனுதாபம் கூட தெரிவிக்காம அவங்க பெருமாள் இது தூத்துக்குடியில் இருக்கின்ற பெருமாள் கோயில் ரோடு சரியா போடலைன்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. விகே சிங்னு சொல்லிட்டு ஒரு மத்திய அமைச்சர் சொன்னார். அவர் என்ன சொன்னார், நிவாரண நிதியிலேருந்து தருவதற்கு சில நடைமுறைகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். நான் அந்த பாரதிய ஜனதா கட்சி தோழர்கள் நான் கேட்குறேன், இங்கே மாத்திரம்தான் நடைமுறை இருக்குது. குஜராத்தில் 2021 மேல குஜராத்தில் பெருவெள்ளம் வந்தது. இரவோடு இரவாக மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் விமானத்தில் போயிட்டு அடுத்த நாளே 1000 கோடியை கொடுத்தார்களே. இறந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தார்களே. காயம்பட்டவர்களுக்கு 50,000 கொடுத்தார்களே. அந்த மாதிரி நடைமுறைகள் அங்கே மாத்திரம் வராது, இங்கே மாத்திரம் தான் வருமா? இப்போ இதோ வரேன்னு சொல்லிட்டு தேர்தலை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மார்ச் 4ஆம் தேதி வந்தார். 10 நாள் 12 நாடா இது ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு அதில் இங்கே கல்பாக்கத்துக்கு கூட வந்தார். அப்பையும் நம்முடைய பிரதமர் எதுவும் சொல்லலை. ஏப்ரல் 9ஆம் தேதியும் வரல. வெறும் ரோட் ஷோ மாத்திரம் தான் இருக்குது. பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நினைத்தோமோ அதெல்லாம் கிடையாது. ரோட் ஷோ இங்கே மாத்திரமல்ல, ஏற்கனவே 2022 குஜராத்தில் ரோட் ஷோ பண்ணும்போது சரியான ஆட்கள் வராதனால, ரேலிக்கு உண்டான ஆட்கள் ஃபெர்சாப்பூரில் அது நடந்தது. சரியான ஆட்கள் வராதனால இந்த ரோட் ஷோவை கேன்சல் பண்ணி வந்துட்டார். ஆனால் என்ன சொன்னார்னு காரணம், அந்த மாநில அரசாங்கம் சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தரல. எஸ்பிஜி எல்லாம் போயிருக்கு, ஸ்பெஷல் குரூப் எல்லாம் போயிருக்கு. ஆனால் அது பாதுகாப்பு தரலன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஏன் இப்போ நடந்தது, வடகிழக்கு மாநிலத்தில் மிசோராமில் தேர்தல் நடந்தது. அவருடைய கூட்டணியை சேர்ந்தவர்கள் மிசோராம் தேசிய முன்னணியை சேர்ந்த தங்கம் என்கின்ற அந்த முதலமைச்சர், அவருடைய கூட்டணி. அவர் சொன்னார், ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் த பிளாட்ஃபார்ம் வித் மோடி. நான் மோடியோட பிளாட்ஃபார்ம் கலந்து கொள்ள விரும்பவில்லை. அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்களில் என்ன விதமான ட்ரெண்ட் இருக்குன்னு அவர் தெரிஞ்சுதான் அவர் நான் தனியாக மேடையில் பேசிக்கொள்கிறேன், அவர் தனியாக பேசிக்கொள்ளணும். கடைசியில் வீடியோ ப்ரோக்ராமில் தான் தேர்தல் பிரச்சாரத்தை மோடி அவர்கள் நடத்த முடிந்தது. ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறதை தவிர என்ன செய்ய போறார், அவர் என்ன பேசுவார்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சப்கா சாத் சப்கா விகாஸ்ல என்ன பேசினார் எல்லாருக்கும் தெரியும். முள்ளு முனையில 3 குளம் வெட்டினா 2 குளம் பாழு, ஒரு தண்ணி தான் குளத்துக்கு வந்த 3 பேர் அல்ல 2 பேர் நோண்டி ஒருத்தன் கையில, இப்படிதான் பேசிட்டு போவார். அன்னைக்கு பேசுறது இன்னைக்கு யாருமே பேசுறது இல்ல. அவர் என்னென்ன சொன்னாருன்னு சப்கா சாத் சப்கா அனைவரோட மோடி அவர்களுக்கு மட்டும்தானா இன்னைக்கு பேசுறது என்னங்கிறது அப்படின்னு சொல்ற எல்லா அரசியல்வாதிகளும் இதை தானே பண்றாங்க. என்ன செஞ்சாங்க, என்ன அவங்களுடைய நலத்திட்டங்கள் என்ன, அதை முன்வைக்கிறது கிடையாது. தேர்தல் அறிக்கையில இருப்பது 10% பண்ணாங்களா 20% பண்ணாங்களான்றது இல்லை. ஆனால் எதை செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யாமல் எதை செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் சொன்னேன். அதாவது மதவெறி எனும் பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் ஆழமான புரிந்துணர்வோடு இருக்கிறார்கள். அதனால அப்படியெல்லாம் அவர்களை. ஆனா இன்னைக்கு இந்த தேர்தலில் இந்த மதம் அப்படிங்கிறதெல்லாம் பெருசா பேசப்படவே இல்லையே சார். இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக கூட அதை பெருசா இல்லைன்னா பாஜக அது ஒரு மதவாத அரசியல் செய்கிற கட்சி, இந்த மாதிரி பேச்சுக்கள் அது கூட இப்ப இல்லையே. சினரியோ அப்படி இருந்தது. முதல் தேர்தலில் மார்க்கெட்டிங் டெக்னாலஜியில் வின் பண்ணாங்க. 2வது தேர்தலில் புல்வாமா ஒப்பாரி வச்சுட்டு வின் பண்ணாங்க. இப்போ சாமி எட்டுன்னு நிறுத்தினாங்க. ஆனால் அதை எடுபடலைன்றதுக்காக அதை முன்னிறுத்தாம இப்போ ரோட் ஷோ மாதிரி நடந்துட்டு இருக்குது. ஆனால் என்ன வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்கள்ன்றது தெரியாது. ராஜ்நாத் சிங் நேற்று கூட ரோட் ஷோ நடத்தினார். ஆனால் அவர் சொல்றாரு டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கிறார், அவர் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. என்ன பாதுகாப்பு? புல்வாமா இது நிகழ்ச்சி எப்படி நடந்தது?
JNK-ல வந்து ஜம்மு காஷ்மீர் மாநில அரசாங்கம் அவர் தெளிவாக உள்துறைக்கு சொன்னது, இது மாதிரி வந்து 40 வீரர்களை தளவாடங்களை வந்து ஆகாய மார்க்கத்தில் நீங்க கொண்டு போங்க, ஏர்லிஃப்ட் பண்ணுங்க, ரோட்ல சாலை வழியாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பலமுறை எச்சரித்த பிறகும் கூட அன்றைக்கு கவர்னராக இருந்த மரியாதைக்குரிய சத்யபால் சிங், அவர் பிஜேபியில துணைத் தலைவராக இருந்தார் தேசிய அளவில், அவர் கூட சொன்னார் இந்த இது வந்து இப்படி செய்யக்கூடாது, இது வந்து பாதுகாப்பலை உளவுத்துறை பலமுறை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. அதையும் மீறி சாலை வழியாக வந்தார்கள்னா யாருடைய இன்எஃபிஷியன்சி, யார் இதை செய்தார்கள் என்று கூட ஒரு அச்சமான சூழ்நிலை இருக்குது. அதனால தான் சத்யபால் சிங் அவர்கள் சொன்னார்கள், கடைசியாக கவர்னராக இருந்த அவர் சொன்னாரு, மோடி has gone mad, he is not in his mood அப்படின்னு சொல்லிட்டு the whole country will burn like Manipur if BJP is not defeated என்பதையும் சத்யபால் செய்திருக்கிறார். இன்னொன்றையும் சொல்லி விடுகிறேன், அதெல்லாம் இங்கே இப்ப நம்ம வந்தது இந்த ரோட் ஷோ தமிழ்நாட்டு இத பத்தி பேசுறோம், இதெல்லாம் எடுபடுமா? மறுபடியும் நீங்க புல்வாமாவை எடுத்துட்டு வரீங்க, மதவாதத்தை எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா இனிமே மக்கள் கிட்ட அது செல்லுபடி ஆகுமா? அடுத்து இந்தியாவுடைய வளர்ச்சி என்ன, பொருளாதாரம் என்ன, அதற்கான வேலை வாய்ப்பு என்ன இருக்குது, இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த அரசியலை காங்கிரஸே கைவிட்டுருச்சோ, இங்க திமுக அதிமுக கைவிட்டுருச்சோன்னு தான் நம்ம நினைக்க தோணுது இதை எடுக்காதனால. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு இங்கே எம்பிக்கள் எதுவும் இல்லை. இந்த தடவை அவங்க வெற்றி பெற்றால் இங்கேருந்து ஒரு எம்பிக்கள் அவங்க போனா தமிழ்நாட்டுக்கு அது நல்லது தானே. அதிமுக திமுக மாத்தி போறாங்க, என்ன செய்யறாங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கேள்வியை திரும்ப வருது இல்லையா? அப்ப இங்கேருந்து வெற்றி பெற்று ஒரு எம்பிக்கள் போகும்போது தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் தரப்படும், மத்தியில முக்கியத்துவம் தரப்படும். ஏன் அந்த வாய்ப்பு வர்றதுக்கு கூட இருக்கலாமே. இல்லை, அது வந்து பிஜேபி வரும் பட்சத்தில் நான் பிஜேபி வராது, கூட்டணி இந்தியா தலைமையிலான கூட்டணி வரும்னு சொல்கிறேன். பத்ரி சார் சொன்னதில் நான் ஒன்றை ஏற்றுக்கிறேன். அதாவது பிஜேபி சில தொகுதிகளிலே வாக்கு சதவிகிதத்தை வேண்டுமானால் உயர்த்தலாமே தவிர எந்த இடத்துலையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நீங்கள் சொன்னீங்களே வெறும் இதை மாத்திரம் புல்வாமா மாத்திரம் சொல்லிட்டு இருக்கீங்க. புல்வாமா நீங்கள் ரோட் ஷோன்றதுனால தான் நான் அதை சொல்ல வேண்டியது அவசியம் வந்தது. ஆனால் சப்கா சாத் சப்கா விகாஸில் சொன்னதே இன்னைக்கு பெண்டிங்கில் இருக்குது, அதுக்கு அவர் பதில் சொல்லட்டும். ஒரு வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தர்றாங்களே, எங்கெங்கே கொடுத்தாங்கன்ற பட்டியல் தரட்டும். ஏன்னா 4Gயும் 5Gயும் கொண்டு போய் வந்து ஜியோக்கு கொடுத்து அது அம்பாசிடர் மோடி ஆனதுனால இன்றைக்கு வந்து BSNL இருந்து 82,000 பேர் வேலை இழந்து VRS வாலண்டரி ரிட்டையர்மென்ட் ஸ்கூல்ல வேலை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணான்ற மாதிரி இருக்குது. அவருடைய வாக்குறுதிகள் என்ன நிறைவேற்றினாங்க அதை சொல்லட்டும், அப்புறம் ரோட் ஷோ. அதே கேள்வி இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் வரும்ல, திராவிட கட்சிகளுக்கும் திமுக என்ன நிறைவேற்றினாங்க அப்படிதானே வரும் மொத்தமா. இங்க அதிமுக என்ன நிறைவேற்றினாங்கன்னு வரும். இப்ப இதுல எது வந்து சரியானதுங்கிறத மக்கள் வந்து முடிவு பண்ணட்டும். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்தனால 38 லட்சம் பேர் இன்னைக்கு பயனடைந்து இருக்கிறார்கள். அதிகமாக NER நேஷனல் என்ரோல்டு ரேஷியோ நான் எடுத்துக்கிறேன். ஆனா நீங்க என்னன்னா அந்த மோடி அவர்களுடைய வருகை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க.